ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் நடம் செய் வரதர் பொற்றாள் தொழ. ஊன் தாங்கிய உடம்பை பெற்றோமே, அந்த உடம்புக்குள்ள சிறைப்பட்டு கிடக்க உயிர், அந்த உடம்பும் உயிரும் ஒரு சேர நன்மை பெற வேண்டுமா? தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்கின்றானே பரதன், வரமெல்லாம் வழங்கும் வரதன், அவனுடைய தூக்கிய திருவடியை கும்பிடு தொழு என்கிறார். இன்னொரு இடத்திலும் ஆசிரியர் பெருமான் இதை விளக்கி அருளுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிமுத்தா நதியிலே பொன்னிட்ட போது அந்த பொன்னையெல்லாம் ஆரூர் குளத்திலே தாம் பெற வேண்டும் என்று வேண்டும் பொழுது அந்த வண்ணமே அருள் பெருமான் அவருக்கு அளிக்கின்றார். அங்கே ஒரு பாடல் வரும். மேவிய காதல் தொண்டு விரவுமை விருத்தி பெற்றார், ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றில் காவியன் கண்டர் கூத்து கண்டு கும்பிடுவதென்று வாவிசூழ் தில்லை மூதூர் வழிகொள்வான் வணங்கி போந்தார். அப்போ உடம்பு எடுத்ததனுடைய பயன் திருத்தொண்டு செய்வது, உயிர் எடுத்ததனுடைய பயன் தில்லை கூத்தர தரிசிப்பது. இது நன்கு நாம மனசுல வச்சுக்கணும். பிறவியினுடைய பயன் உடம்பு சார்ந்தும் வரும், உயிர் சார்ந்தும் வரும். உடம்பு சார்ந்து வருவது திருத்தொண்டு செய்யணும், உயிர் சார்ந்து வருவது தில்லை கூத்தர கண்டு வழிபட வேண்டும். பாருங்களேன், பிறவி எடுத்ததனுடைய பலனை தில்லை கூத்தர வழிபடுவதுதான்